இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம். உடைய வல்ல நாமத்திற்காக நன்றியோடு உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவங்களின் தேவனே, உமக்கு சோதரம் 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 சோதரம். வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவையும் முடங்க வைக்கிற நாமத்தை உடையவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஜெப எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. ஆவியானவர் தாமே இந்த ஜெபத்தை நீங்கள் நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜெபாவியே கர்த்தருடைய ஆவியான ஊற்றுவீராக. ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளை பரிசுத்த ஆவியானுடைய நாவிலே போடுவீராக. ஆண்டவரே, தேசத்திற்காக, ஆண்டவர் நாட்களில் சபைக்காய், ஊழியங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க ஆவியானவர்களை நீர் நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை புறப்படுத்த நடத்துவீராக. உடைய வல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். தாழ்த்து உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, கிரியை செய்வீராக. உமக்கு சோதரம் 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 சோதரம். சோதர பலி செலுத்தி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீரே சோதரம். என் பாவங்களெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டதற்காக சோதரம். நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றவரே சோதரம். என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கினீரே சோதரம். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டீரே சோதரம். என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினதற்காய் சோதரம். புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுகிறே சோதரம். நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறே சோதரம். என் வாயில் தேவனை துதிக்கும் பொது பாட்டை தந்தீர் சோதரம். இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறே சோதரம். என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினே சோதரம். என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைகட்டினே சோதரம். அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுப்பவரே சோதரம். என் மேல் நினைவாய் இருக்கிறே சோதரம். என்னை ஏற்றுக்கொள்பவரே சோதரம். என்னை ஆதரிப்பவரே சோதரம். நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னை ஆதரித்து வந்த தேவனே சோதரம். தேவரீர் என் பட்சத்தில் இருக்கிறே சோதரம். பயங்கரமான பராக்கிரமசாலிய உன்னோடு இருக்கும் கர்த்தரே சோதரம். எனக்கு பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தவரே சோதரம். என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டவரே சோதரம். என் இருதயத்தின் வேண்டுதலை எனக்கு அருள் செய்பவரே சோதரம். உமது இடதுகை என் தலைக்கீழ் இருப்பதற்காகவும் உமது வலதுகரம் என்னை அணைத்து கொள்வதற்காகவும் ஸ்தோத்திரம். உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை நீதிமானாக்குகிறவரே சோதரம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்டாப்பாயலை போலவும் விளங்க பண்ணுவீர் சோதரம். என் பொருத்தனைகளை கேட்டதற்காய் சோதரம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினால் என்னை சந்திக்கும் தேவனே ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றில் என்னை காப்பாற்றினே ஸ்தோத்திரம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். நான் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை ஸ்தோத்திரம். என் கருவை கண்கள் கண்டதே ஸ்தோத்திரம். கற்பத்தில் உற்பவித்தது முதல் ஆதரிக்கப்பட்டேன் ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே ஸ்தோத்திரம். என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவரே ஸ்தோத்திரம். என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர் ஸ்தோத்திரம். புரோஜனமானவிளை எனக்கு போதிக்கிறவரே ஸ்தோத்திரம். நான் நடக்க வேண்டிய வழியில் என்னை நடக்கிற என் தேவனாகிய கர்த்தரே சோதரம். என் நோக்கம் நீரே கர்த்தாவே சோதரம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் சோதரம். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே சோதரம். காலைதோறும் என்னை எழுப்பி நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறவரே ஸ்தோத்திரம்.
என்னை விசேஷத்தவனாகும்படி செய்கிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வே ஸ்தோத்திரம். என் காலை தள்ளாட ஒட்டியே ஸ்தோத்திரம். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டியே ஸ்தோத்திரம். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பீர் ஸ்தோத்திரம். கர்த்தர் என் ஆத்துமாவை காப்பீர் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தை மகிமைப்படுத்துவோமாக. மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறச் செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சரீரத்தை பாவத்திற்கு மறிக்கச் செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தேவனுடைய ஆவியினால் எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே நாங்கள் தேவனுடைய என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எமது பலவீனங்களில் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். வாக்கு கடங்களா பெருமைச்சலோடு எங்களுக்காய் வேண்டுதல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பிரஜாதிகளில் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். உம்மை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். அளவிடப்படாத நியாயத்தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தீமையை வெறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நாவுகள் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பிரஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஜனங்களே எல்லாரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். உம்முடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். முடிவு பரியந்தம் எங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். புளிப்பு இல்லாதவளாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்கச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். உபத்திரவங்களில் ஆறுதல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எங்களுக்கு ஆறுதலை பெருகச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நற்கிரிகளில் பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். கிருபையை பெருகச் செய்யவல்ல இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். தாயின் வயிற்றிலிருந்து என்னை பிரித்தெடுத்த
இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்று என்னை மீட்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். அக்கிரமங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். பாவங்களினால் மரித்த என்னை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். உன்னதங்களிலே மோடு கூட என்னை உட்காரச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்த இயேசு கிறிஸ்துவே இரத்தம் ஜெயம். அல்லேலூயா. உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தை தொழுதுகிறோம். உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அற்புதமான கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய இரத்தத்தை தொழுதுகிறோம். உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். அல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தில் இருக்கிற அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த நாளில் உம்முடைய இரத்தத்தை கொண்டு நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். உம்முடைய வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை கொண்டு அந்த காரங்களை அழித்து நாங்கள் இந்த நாளில் ஜெயமெடுக்கிறோம். சோதரம் 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 சோதரம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் இரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் இரத்தம் நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவை பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின் எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவி எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டு இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவே.
அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவே? அவரே என் வாழ்வின் பலனானார். யாருக்கு பயப்படுவே? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. இந்த தீங்கும் தீண்டாது. தாய்தன் பிள்ளை மறந்தாலோ மறவாத என் நேசரே. தாய்தன் பிள்ளை மறந்தாலோ மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துயிரே, அபிஷேகம் செய்யேந்தே. என்னை ஆயனை போல நடத்துயிரே, அபிஷேகம் செய்யேந்தே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்டேன், இனி எதுவும் ஆது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலையினாலும் மாறா கிருபை. மலைகள் கொண்டு விலையினாலோ மாறாது கிருபை. அநாதி சேகத்தா இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. என்ற அநாதி ஸ்நேகத்தால் இழுத்து கொண்டே, அனைத்து சேர்த்து கொண்டே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவி எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின் எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் சாத்தானை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகில் இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் நாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும்
தீண்டாது. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. உம்முடைய ரத்தத்தினால ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ள எங்களை வைத்து கொண்டு ஆண்டவர் ராத்திரி வேளையில் இந்த அதிகாலை இந்த நாளை நீர் தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காய் சோதரம். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காக தேவனுக்கு சில நிமிடங்கள் நன்றி சொல்லுவோமா? நம்முடைய ஆயுஷ் நாட்களில் ஆண்டவர் கூட்டி தந்திருக்கிற அந்த உன்னதமான நாளுக்காக, இந்த மகிமையான நாளுக்காக நன்றி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த புதிய நாளுக்காய் சோதரம். எங்களுடைய ஆயுஷ் நாட்களில் ஒரு நாளை கர்த்தர் கூட்டி தந்திருக்காய் சோத்திரம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவர் நாங்கள் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய அதிசயங்களை விவரிக்கும்படியாய் எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இந்த அதிகால வேளையில் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்கும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் சோதரம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, ஆயுஷ் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது உங்கள் கிருபையாக இருக்கிறதற்காய் சோதரம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதிய விழா இருக்கிறதற்காய் சோதரம், 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 சோதரம். ஆமே. ஒரு பெருங்கூட்ட மக்கள் ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது ஒரு சிலராய் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கும்படியாய் எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் சோதரம். நீர் அளித்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். சோதரம், 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 சோதரம். தகப்பனே உமக்கு சோதரம். மகிமையான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் உம்முடைய பாதத்தில் நிற்கிறோம். அல்லேலூயா. எங்களுடைய பாதங்கள் உம்முடைய ஆலயத்தில் நிற்க தந்த கிருபைக்காய் நன்றி. நீர் தந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக, நீர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக எங்களுக்கு அளித்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கிருபை இந்த ஆராதனைக்குரியவரை உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். அல்லேலூயா. இந்த காலையோட சின்ன ஒரு ஆராதனை அவருக்கு செய்வோமா? கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், நீர் மகிமையை நிறைந்தவர். உம்மை நான் ஆராதிக்கிறேன். சாரோனின் ரோஜாவே உம்மை ஆராதிக்கிறேன். பள்ளத்தாக்கின் லீலியே உம்மை ஆராதிக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். சியோனில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் பலனே உம்மை ஆராதிக்கிறேன். கேடகமே உம்மை ஆராதிக்கிறேன். என் மறைவிடமே உம்மை ஆராதிக்கிறேன். எனக்காய் யாமை செய்து முடிக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். உன்னதமானவரே உம்மை ஆராதிக்கிறேன். உயர்ந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். சிறந்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். அல்பா ஒமேகாவே உம்மை ஆராதிக்கிற ஆதி அந்தமுமானவரே உம்மை ஆராதிக்கிற நித்திய வெளிச்சமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். நீதியின் சூரியனே உம்மை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா. இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறவரே உம்மை ஆராதிக்க, கோணலை செவையாக்குகிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். மகா பெரிய காரியங்களை செய்கிறவரே உம்மை ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான்.
என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை கொரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை கொரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை மன்னித்தவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே. ஆராதனை கொரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை கொரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். அல்லேலூயா. மகிமைக்குரியவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கனியற்ற அந்தகார கிரியலுக்காக ஜோமனமாக அதற்கு முன்பாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தையின்படி இயேசு நம்மை அவருடைய இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்த முடியாது. நமக்காய் ஜெபிப்போமாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவருடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தை, எண்ணம், கண்ணு, உணர்வுகள், நினைவுகள், யோசனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்களுடைய சகல பாவங்களையும் எங்களுடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இருக்கிற எல்லா கரைகளையும் ஆண்டவர் உருவிசை இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக, கிருபை பாராட்டுவீராக. யாத்திரா 34:9 தகப்பனே, எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிப்போம். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்கள் உம்முடைய சுதந்திரம், நாங்கள் உம்முடைய பிள்ளை ஆண்டவர். அந்த அதிகாரத்தோடு, அந்த ஆண்டவர் சுதந்திரத்தோடு இந்த நாளில் உம்முடைய சன்னிதானத்தில் காணப்படுகிறோம். உம்முடைய வேத வசனங்களை அப்படி தகுதிப்படுத்திருக்காய். சோதரம், 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 சோதரம். தானியேல் 9:18 எத்தாவே, இந்த நாளில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்க வருகிறோம். நாங்கள் எங்கள் நீதியிலே அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம் ஐயா. சோதரம். நாங்கள் எங்கள் நீதிகளை வைத்து அல்ல, எங்கள் பரிசுத்தத்தை வைத்து அல்ல, எங்கள் பக்தியை வைத்து அல்ல ஆண்டவர், எங்கள் உத்தமத்தை வைத்து உம்முடைய சமத்தில் ஜெபிக்க வரலை. எத்தாவே எங்கள் அக்கிரமத்தை அல்லேலூயா. நாங்கள் எங்கள் நீதியில அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி
எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக இன்றைக்கு கொண்டு வருகிறோம். தகப்பனே, நீர் கேட்டு என்னோடு எங்களோடு இணைந்து ஆண்டவரே இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே ஒரு வீசை கூட இந்த வேத வசனங்கள் முடி தகுதிப்படுத்த முடியா செபிக்கிறோம். நாம் இந்த ஜெபம் ஆண்டவரே துவக்கம் முதல் முடிவரையிலும் அளவிட முடியாத ஒரு பிரசனத்தினால, ஒரு மகிமையால், ஒரு வல்லமையால் இந்த இடத்தையும் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் அந்த ஜெப சத்தம் கேட்கிறதோ அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் உடைய தேவ வல்லமை வெளிப்படும் முடியாது நாங்கள் செபிக்கிறோம். தாவே சோதரம் சோதரம் சோதரம். உடைய வார்த்தை ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக, சமட்டியாக, இருவரும் கருக்குள்ள பட்டயமாக அனுப்பினால் வெறுமையாய் திரும்பாதபடி அனுப்பின காரியமாய் வாய்க்க பண்ணும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உடைய வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை புறப்பட்டு போகட்டும். எங்கெங்களை என்னென்ன வார்த்தைகளை அனுப்புகிறோமோ அது அந்தந்த காரியங்களை செய்து தேசத்தில் முடிக்க முடியாது நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். தகப்பனே, நம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். அப்படியே நீங்கள் கிரியை செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே, இந்த ஜெபத்தினுடைய உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவரே, இந்த நாளில் நம்முடைய ஆவியினாலே எங்களை நிறைத்து இதை செய்து முடிக்க, இன்றைக்கு இந்த ஜெபத்தை செய்ய ஆவியானவருடைய பலம் எங்கள் மேல் நிழலிடும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்பனே, உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். எங்களை நீர் தகுதிப்படுத்துவதற்காய் சோதரம் சோதரம். கனியற்ற அந்தகார கிரியலுக்காக ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இச்சையின் ஆவியின் கிரியல் அழிக்கப்படுவதாக. கண்களின் இச்சையின் ஆவியின் கிரியல் அழிக்கப்படுவதாக. மாம்ச இச்சையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மோக இச்சையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை கடினப்படுத்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பணாசை தூண்டும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சுயநலத்தை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வஞ்சிக்கிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துணிகரத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பழிக்கு பழிவாங்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சமாதானத்தை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. குழப்பத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சண்டையிடும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. விரோதத்தை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. எரிச்சலின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பெருமையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சிந்தைகளை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நிர்விசாரத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சோம்பலின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கனநித்திரையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மற்றவர்களை குற்றப்படுத்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சாக்குப்போக்கு சொல்லும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கீழ்ப்படியாமையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொறாமையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. எண்ணங்களை சிதறடிக்கிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சிந்தையை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கோபத்தை தூண்டும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வைராக்கியத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பிடிவாதத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முரட்டாட்டத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொல்லாத சிந்தனையை கொடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வேசித்தனத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருமாப்பின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துஷ்டதனத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. காம விகாரத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வன்கண்ணின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மதியேட்டின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அநியாயம் செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துரோகம் செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வாக்குவாதத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. புறங்கூறும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அவதூறு பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தேவ பயஞராய் மாற்றும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அகந்தையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வீம்பு பேசும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொல்லாதவளை யோசித்து பிணைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சுவாப அன்பில்லாத ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இரக்கமில்லாமல் செயல்படும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தற்பிரியராய் மாற்றும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இச்சையடக்கம் இல்லாதபடி செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கொடுமை பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நல்லோரை பகைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பக்தியின் வேஷம் தரிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தேவனை மறுதலிக்க பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சத்தியத்திற்கு செவியை விளக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக.
கட்டுக்கதைகளை நம்ப வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனசாட்சியை கடினப்படுத்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முற்கோபத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொய் பேசும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நிதானத்தை இழக்க வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நியாயத்தை புரட்டும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தீமை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. புத்திமதியை வெறுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முகதாட்சணியம் பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனக்கண்ணை குருடாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சுகபோக பிரியராய் மாற்றும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனமேட்டிமையை உண்டு பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனநிலையை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சோர்வின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பலவீனப்படுத்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ரெண்டகம் பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மறதியின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மன்னித்து மறக்க விடாதபடி செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கருத்து வேறுபாடுகளை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஒழுங்கின்மையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அஜாக்கிரதையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அசதியின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மந்த புத்தியின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தேவனுக்கு விரோதமாக தன்னை உயர்த்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வாய் திறந்து தேவனை பாடி ஆராதிக்க விடாதபடி கிரியை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வேத வசனத்தை கேட்கக்கூடாதபடி கிரியை செய்கிற மந்தத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வேதத்தை படிக்கும்போது மயக்க நிலை உண்டாக்குற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அவிசுவாசத்தை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சத்தியத்திற்கு ஏற்று நிற்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சபையை சிதறடிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சபையை வெறுக்க வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஜெபத்தில் தரித்திருக்க விடாதபடி கிரியை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனமகிழ்ச்சியை இழக்க வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆராதனையை அலட்சியம் பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆலயத்தின் மேல் வாஞ்சை இல்லாமல் ஆக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சபையை நேசிக்க விடாதபடி செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சத்தியத்தில் நிலைத்து நிற்க விடாதபடி தடை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சத்தியத்திற்கு செவியை விளக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நன்றி உணர்வில்லாதபடி செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தங்கள் இச்சைக்கேற்ற போதலை தேடும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஒரு மனதை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போக பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை குணப்பட விடாதபடி தடை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பிறரை அவமதிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை மாயமுள்ளதாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை கசப்பாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை கல்லாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தில் பொல்லாதவளை சிந்திக்க வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை மந்தமாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை வஞ்சிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருதயத்தை உணர்வில்லாமல் ஆக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துர்ச்செய்தியை பரப்பும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முறுமுறுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முகஸ்துதி செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏத்து பேசும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இருமாப்பான விளை பேசும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பிறர் பொருளை இச்சிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. குடும்பங்களை பிரிக்கும் சந்தேக ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொருளாசையை தூண்டும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தரித்திரத்தை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. டிவிக்கும் செல்போனுக்கு அடிமையாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வியாதியை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. திருட வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மனுஷருடைய கற்பனைகளை நம்ப வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பரிதானம் வாங்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துன்மார்க்கனை புகழுகிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கடனுக்கு அடிமைப்படுத்துகிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏழையை பரியாசம் பண்ணும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. நீதிமானை குற்றவாளியாய் தீர்க்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஐக்கியத்தை உடைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துருபதேசத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. முற்பிதாக்களுடைய சாபத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பெற்றோர் பிள்ளைகள் உறவை பிரிக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பணவிரயத்தை உண்டாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தவறான உபதேசத்தை கொடுக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக.
மார்க்க வைராக்கியத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. உபச்சாரத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. வானமண்டலத்தில் கிரியை செய்கிற ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. எல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. போதைக்கு அடிமையாக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சடங்காச்சாரத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பில்லி சூனியத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மாந்திரீகத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏவல் ஆவிகளின் கிரியை அழிக்கப்படுவதாக. பாரம்பரியத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஜாதி பிரிவினையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தற்கொலையின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பயத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கொலைபாதகத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. துன்மார்க்கத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. விபத்தை ஏற்படுத்தும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. மார்க்க பேதத்தின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சிறுசீலை தொழுதுள்ள வைக்கும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தார் என்று நம்ப விடாதபடி கிரியை செய்யும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பொய் சாட்சி சொல்லும் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கரங்களை வைத்து ஜோமனம் 1 யோவான் 3:8 என்படி அல்லேலூயா ஸ்தோத்திரம். கர்த்தாவே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலே சொல்லப்பட்ட இத்தனை ஆவியினுடைய கிரியைகள் ஆண்டவர் எங்களுக்குள்ள சபைகளுக்குள்ள விசுவாச பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவர் இந்த ஆவியில் கிரியை செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும்படியாய் எங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் காணப்படுகிற இந்த ஆவிடைய கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும்படியாக இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்ற வார்த்தையின்படி நீர் இந்த பூமிக்கு வந்ததே அவனுடைய கிரியைகளை அழிக்கத்தான்ப்பா. இந்த நாளில் அந்த கிரியைகளெல்லாம் ஆண்டவர் அழிக்கப்பட்டு போக முடியாது. தேவனே கிரியை செய்வீராக. இயேசுவே கிரியை செய்வீராக. நீர் எங்களுக்குள் வந்து அந்த கீழ் அழிப்பீராக. எங்களை ஆண்டு கொண்டு அந்த வல்லமெல்லாம் முறியடிப்பீராக. ஆவியானவரே நீர் அனுக்கிரகம் செய்யும். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னது போல எங்களுக்குள் வாசமாக இருந்து இந்த ஆவிகளெல்லாம் எங்களுக்குள்ள பலம் கொள்ளாதபடிக்கு இந்த மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்பட முடியாது. ஆவியானவரே எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நீர் எங்களுக்குள் இருந்து கிரியை செய்வீராக. ஆவியானவர் எங்களுக்குள்ள நீர் வாசமாக இருக்கிறீர். நீர் எங்களுக்குள்ள ஆண்டிருந்த மாம்சத்தின் கிரியைகளெல்லாம் இந்த கனியற்ற அந்தகார கிரியைகளெல்லாம் எங்களில் பலம் கொள்ளாதபடிக்கு அது எங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடிக்கு அது எங்களுக்குள்ள நிலைத்திராதபடிக்கு ஆவியானவரே அதை எல்லாவற்றையும் அழித்து வேரோடு எங்களை விட்டு துரத்துவீராக. ஆவியானவரை அனுக்கிரகம் செய்வீராக. கர்த்தாவே உமக்கு சோதரம் 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 சோதரம். எழுப்புதலை தடை செய்கிற மனுஷிக வல்லமைகளுக்காக ஜெபமனோமாக. ஆமென். சோதரம் சோதரம் சோதரம். சன்பல்லா தொபியா ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கோராக ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அகித்தோப்பேல் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அப்சலோம் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அதோனியா ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. சவுலின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. யோபாப் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. யூதாஸ் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. கேயாசின் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆகான் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அனனியா சப்ரால் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஓப்னி பிரகாஷ் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. பீலேயாம் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஆமான் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏசபேல் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. உசியா ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. ஏரோது ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. அத்தாலியாள் ஆவியின் கிரியை அழிக்கப்படுவதாக. தகப்பனே இந்த சொல்லப்பட்ட வேத இந்த ஆவிகளெல்லாம் சபைகளுக்குள்ள ஊழிய வட்டாரத்துக்குள்ள இந்த ஆவிகள் ஆளுகை செய்யாதபடி எந்த தேவ பிள்ளைகளுக்குள்ளும் எந்த ஊழியக்காரருக்குள்ளும் இந்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு அதனுடைய கிரியைகளெல்லாம் அழிப்பீராக அழிப்பீராக. ஆவியானவரே இந்த கிரியைகளெல்லாம் அழிப்பீராக. அந்த பிசாசின் கிரியைகளெல்லாம் அழிக்கப்படும். ஆவிக்குரிய வட்டாரத்துக்குள்ள உலாவி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் ஆவியானவரை அழிப்பீராக. அது தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊழியர்களுக்குள்ள இந்த ஆவிகள் பலம் கொள்ளாதபடிக்கு அவருடைய கிரியில் அழிப்பீரா. எல்லாரும் சேர்ந்து நல்லா கருத்தாய் ஜெபம் பண்ணுமா. நமக்குள்ளே அந்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு
ஆவியானவரே, இந்த ஆவிகளெல்லாம் எங்களுக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள இந்த ஆவிகள் கிரியை செய்யாதபடிக்கு அடைய வல்லமெல்லாம் செயலற்று போக முடியாது. ஆவியானவரே, அதோடைய இந்த கனியற்ற அந்தகார கிரியை இயேசுவின் நாமத்தினால, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால, வசனத்தினாலும் இந்த ஆவிடைய கிரியை அழித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம் ஐயா. அதனுடைய வல்லமையில முறியடித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். ஆவியானவரே, கிரியை செய்வீராக, பலமாய் கிரியை செய்வீராக. இந்த நடு ராத்திரி வேளையில் ஆவியானவரே, இப்படிப்பட்ட ஆவிகள் எங்கள் தேசத்துக்குள்ள, சபைகளுக்குள்ள, ஊழியர்களுக்குள்ள ஆண்டவரே கிரியை பலம் கொள்ளாதபடிக்கு அவருடைய வல்லமெல்லாம் ஒடுக்கப்படுவதாக, அவருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படுவதாக. ஆவியானவரே, கிரியை செய்வீராக. நீர் இருக்கிற இடத்துல தான் விடுதலை உண்டு. ஆவியானவரே, ஆவியானவர் நீர் விடுதலை தருகிறவராய் இருக்கிறீர். இந்த நாளில் இந்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஆவியானவரே, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆவியானவரே, கிரியை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். சோதரம், 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 சோதரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக. எல்லாரும் அதற்காக ஜெபிப்போமாக. ஆவியானவர், நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டிய குறிப்புகளை எங்கள் நாவிலே நீர் போடுவீராக. நாங்கள் ஜெபிக்க வேண்டிய வேத வசனத்தை எங்களுக்கு தருவீராக. சட்டத்தின்படி இந்த நாளில் மல்யுத்தம் பண்ண முடியாய் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை ஆண்டவரே, ஒரு வீசை கூட நீர் அதிகாரப்படுத்த முடியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, சோதரம், சோதரம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 1:12 ஆண்டவரே, எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். சோதரம். உங்கள் பிள்ளையா எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யோவான் 1:12 கர்த்தாவே, சோதரம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தின்படி கேட்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். கரத்தை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு நீர் அதிகாரம் தந்ததற்காய் சோத்திரம். நாங்கள் உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அதிகாரம் எங்களுக்கு இந்த நாளில் நீ தந்திருக்கிறதற்காய் சோதரம். இந்த அதிகாரத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக. இந்த அதிகாரத்தின்படி நாங்கள் ஆளுகை செய்ய முடியாது. எங்களை நீர் அதிகாரப்படுத்துவீராக. சோதரம். நீர் ஆண்டவரே எங்களை அதிகாரப்படுத்தி இருக்கிறதற்காய் சோதரம். தொடர்ந்து சொல்லுகிற வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக. லூக்கா 10:19 கர்த்தாவே எங்களை அதிகாரப்படுத்துவீராக. இதோ சர்ப்பங்களையும் தேளுகளையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்தும். இந்த ஜெபத்தில் யார் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அத்தனை பேரை ஆண்டவரே நம்முடைய வேத வசனத்தின்படி அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக. எரேமியா 1:10 ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்துவீராக. பார், பிடுங்கவும், இடிக்கவும், அழிக்கவும், கவிழ்க்கவும், கட்டவும், நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 10:4-5 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவிழாய் இராமல் அரண்களை நிர்மலமாக்கிறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி எங்களை அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தாவே, கிரியை ஏசாயா 41:15-16 எங்களை அதிகாரப்படுத்துவீராக. ஆமென். ஸ்தோத்திரம். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான
பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி என்னையும் இந்த நாளில் இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிற அத்தனை பேரையும் இந்த வேத வசனத்தின்படி அதிகாரப்படுத்துவீராக, அபிஷேகம் பண்ணுவீராக, கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆமேன். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதராம் சோதராம். சங்கீதம் 92:10 எங்களை நீர் அதிகார அபிஷேகம் பண்ணுவீராக. என் கொம்பை காண்டாமிரத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி என்னை அதிகாரப்படுத்துவீராக, எங்களை அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தாவே, நீ கிரியை செய்கிறதுக்காய் சோதராம் 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 சோதராம். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த வேத வசனங்களின்படி எங்களை அதிகாரப்படுத்தினருக்காய் சோதரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. அப்படியே நீர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்து இந்த நாளில் எங்களை பயன்படுத்த போறதுக்காய் சோதரம். ஆமே நாமே நாமே சாமே சோதரம். எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 சமாதானத்தை உண்டாக்கும் ரத்தம். கொலோசியர் 1:20 நீதிமான்களாய் மாற்றுகிற ரத்தம். ரோமர் 5:9 நித்திய ஜீவனை கொடுக்கும் ரத்தம். யோவான் 6:54 நன்மையான வேளை பேசும் ரத்தம். எபிரேயர் 12:24 எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசனமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம். வெளிப்படுத்தல் 5:9-10 அந்த இரத்தத்தை எல்லாரும் கரத்தில் எடுத்துக்கொள்வோமா? இத்தனை குணாதிசயங்களோட விலையேறப்பட்ட குற்றமில்லாத மாசற்ற பரிசுத்த இரத்தத்தை கரத்தில் எடுக்கிறோம். என் தலையின் மேலிருந்து ஆண்டவர் உச்சி முதல் உள்ளங்கால் வரையிலும் இரத்தத்தை போர்வையாய் மூடுகிற ஆண்டவரே, பிள்ளைகள் மேலே, வீட்டின் மேலே, உடைமைகள் மேலே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இரத்த போர்வையால் மூடுகிறோம். சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் இந்த இணைப்பில் வந்து எங்களோடு இணைந்து செபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு வீட்டின் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேல், அவளுக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் இரத்தத்தை போர்வையாய் மூடுகிறோம். இரத்த மேகம் இந்த பட்டணத்தை ஆண்டு கொள்வதாக. நாங்கள் இருக்கிற கிராமங்கள், பட்டணங்கள், நகர்களை இரத்த மேகம் ஆளுகை செய்வதாக. வான மண்டலங்களில், காற்று மண்டலங்கள் இரத்தத்தை அள்ளி இறைக்கிறோம். இரத்த மேகத்தால் எங்கள் பட்டணத்தை மூடுவீராக, எங்கள் சபையை மூடுவீராக, விசுவாச பிள்ளைடைய வீடுகளை மூடுவீராக. இரத்த மேகம் ஆண்டு கொள்வதாக. தேசத்தையே இரத்த மேகம் ஆளுகை செய்வதாக. ஆமே. இரத்தத்தால் ஜெயமெடுக்கிறோம். அந்தகாரத்தின் மேலே, பொல்லாத ஆவிகள் மேலே, பிசாசின் கிரியல் மேலே இரத்தத்தை ஊற்றி அழித்து நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். ஆமே. நாம் இரத்த மேகங்களை மூடிக்கொள்வதற்காய் சோதரம். உம்முடைய இரத்தத்தினால் நாங்கள் ஜெயமெடுக்கிறோம். கர்த்தாவே, நீ கிரியை செய்கிறதற்காய் மக்கள் சோதரம் 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 சோதரம். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரம் 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 சோதரம். எங்களை நீர் ஆண்டவரே இரத்த மேகத்தால் மூடிக்கொள்கிறதற்காய் நன்றி. தொடர்ந்து நாங்கள் செபிக்க ஆவியானவரே எங்களை நீர் அதிகாரப்படுத்த அபிஷேகம் பண்ணிருக்காய் சோதரம். ஆமென். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி. கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்யுங்க. எங்களை ஆண்டவர் இன்னும் உம்முடைய வேத வசனங்களை தந்து எங்களை நடத்துவீராக. இந்த ஜெப நேரம் எங்களுக்கு இன்பமாய் மாற்றுவீராக. இன்பமாய் மாறட்டும் ஐயா. இந்த உன்னதமான நேரத்தில், அந்தகாரங்களெல்லாம் செயல்படுகிற நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மோடு கூட நாங்கள் இணைந்து செபிக்க ஆவியானவர்களை பலப்படுத்துகிறதற்காய் சோதரா. ஆமென். பிலிப்பியர் 4:13 இந்த நாளில் எங்களை பலப்படுத்துவீராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய
எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி என்னை பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பலன் உண்டு. என் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் பலன் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கிரியை செய்யும், தொடர்ந்து கிரியை வேத வசனங்களை தாங்க. நாங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ எங்களை நடத்துங்க ஆவியானவரே. ஜீவபலியாய் படைக்கிறோம், நீங்களே எங்களை குறிப்புள்ள தந்து நடத்தும். ஜெபிக்க கொண்டு வந்தவர் ஜெபிக்க குறிப்புள்ள தந்து எங்களை ஜெபிக்க வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீ கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். பூமியெல்லாம் கெடுக்கிற அந்தகார வல்லமிழுக்காய் ஜெபமாக. ஆமென். ஸ்தோத்திரம். எரேமியா 51:25 வசனத்தின்படி இப்போ நாம் அதற்காய் ஜெபமாக. வலு சர்ப்பத்துடைய கிரியைகள் அழிக்கப்பட ஆண்டவரே, பூமியெல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்குரோதமாய் வந்து என் கையை உனக்குரோதமாய் நீட்டி உன்னை கண்மலைந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எரேமியா 51:25 வசனத்தை ஆவியாக, ஜீவனாக, வல்லமையாக, அக்கினியாக, சம்மட்டியாக, இருவரும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிற இந்த வேத வசனம் அனுப்பினால் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அனுப்பின காரியத்தை தேசமெங்கும் செய்வதாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த அந்தகார பிசாசுடைய வல்லமைகள் எத்தாவே கிரியை செய்யாதபடிக்கு நீ சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்த முடியாது அனுப்புகிறோம் ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஏசாயா 27:1 வசனத்தின்படி கிரியை செவிரா. அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தை, கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை ஆவியாய் ஜீவன அக்கினியாய் அனுப்புகிற ஆண்டவரை, அது இருப்பிடத்துக்கு நேராக எங்கெல்லாம் மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியானவரே, கிரியை செவிராக இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். வேத வசனமாய் ஆவியின் பட்டயம் இந்த ராத்திரி வேளையில எல்லா இடத்திலும் பரவி போவதாக. அக்கினியாய் இருக்கிற வார்த்தை, சம்மட்டியாய் இருக்கிற வார்த்தை, இருவரும் கருக்குள்ள பட்டயம், உயிராய் இருக்கிற வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை புறப்பட்டு போய் எங்கள் பட்டணத்துக்குள்ள ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஆளுகை செய்கிற அந்த வலு சர்ப்ப ஆவினுடைய கிரியைகளெல்லாம் செயல்படாதபடிக்கு இந்த வேதவசனம் புறப்பட்டு போய் இப்பொழுதே கிரியை செய்வதாக. ஆமென். தேசம் எங்கும் புறப்பட்டு போவதாக. அது கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஏசாயா 35:7 வசனத்தின்படி ஆண்டவர் வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொற்கையும் நாணலும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை அனுப்புகிறோம் ஐயா. எங்கெல்லாம் அது தாபரித்து கிடக்கிறதோ, அது எங்கெல்லாம் படுத்து கிடக்கிறதோ அங்கெல்லாம் இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆமாம், புல்லு கொறுக்க நாணல் அதை சுற்றி உண்டாகட்டும் ஐயா. அது பூமியில நடமாடாதபடிக்கு, அது ஜனங்களுக்குள்ள கிரியை செய்யாதபடிக்கு அந்த ஆண்டவர் புல்லும் கொறுக்கையும் நாணல் அந்த இடம் நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். அது குடியிருக்கிற இடங்கள், அது அல்லது தங்கியிருக்கிற வாசம் பண்ணுகிற ஸ்தலங்கள் எல்லாம் புல்லும் கொறுக்கையும் நாணலால் நிரப்பப்படுவதாக, புல்லும் கொறுக்கையும் நாணலால் சூழப்படுவதாக. ஆமையானவரே, இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம், அக்கினியாய் அனுப்புகிறோம், சம்மட்டியாய் அனுப்புகிறோம், இருவரும் கருக்குள்ள பட்டயமாய் அனுப்புகிறோம். அப்படியே போய் கிரியை செய்வதாக. ஆவியானவரே, கிரியை செய்வீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே, வான மண்டலங்களுக்காய் ஜெபமாக. ஏசாயா 34:4-5 வசனத்தின்படி வான மண்டலங்கள் கிரியச்சர பொல்லாத ஆவிடைய சேனைகளெல்லாம் ஆமே வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து அவைகளின் சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல, அத்தி மரத்தின் காய்கள் உதிர்கிறது போலவும் உதிர்ந்து விழும்.
வானங்களில் என் பட்டயம் வெறிகொண்டது, அது நியாயம் செய்ய இறங்கும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த வேத வசனத்தை எங்கள் பான மண்டலங்களுக்கு நேராக, எங்கள் சபைக்கு மேலாக, எங்கள் பட்டணத்துக்கு மேலாக, எங்கள் தேசத்துக்கு மேலாக இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய், ஜீவனாய், வல்லமையாய், அக்கினியாய் அனுப்புகிறோம். வான மண்டலங்கள் கிரீச்சர பொல்லாத ஆவிகளின் சேனைகளெல்லாம் இந்த வேத வசனத்தினுடைய அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல, திராட்சை செடியின் இலைகள் உதிர்கிறது போல எல்லாம் உதிர்ந்து விழட்டும். உம்முடைய பட்டயம் வெறிகொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்யட்டும் ஐயா. உம்முடைய வெறிகொண்ட பட்டயம் அதை நியாயம் செய்வதாக, நியாயம் செய்வதாக. எத்தாவே நீ கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை வெளிப்படுத்தல் 12:7-8 வசனத்தின்படி, ஆண்டவரே, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பம் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி வான மண்டலங்களில் ஆண்டு கொண்டிருந்த வலு சர்ப்பம் அதனுடைய சேனைகளும், ஆமென், இந்த நாட்களில் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி யுத்தம் நடப்பதாக, யுத்தம் நடப்பதாக. அது உங்கள் மகிமையை பார்க்க விடாதபடி, உங்கள் வல்லமையை அனுபவிக்க விடாதபடி, தேவ பிரசனத்தை உணர விடாதபடிக்கு வான மண்டலங்களில் கிடக்கிற அந்தகார வல்லமைகளெல்லாம் இந்த பொல்லாத அந்தகார வல்லமைகளுக்கு நேராய் தூத சேனை இறங்கி யுத்தம் பண்ணுவதாக சொல்லப்பட்ட வசனத்தின்படி யுத்தம் நடப்பதாக. எங்கள் தேசம் ஒரு விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற அந்த அந்தகாரம், அந்த இருளின் அதிகாரங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு மறையட்டும். இந்த சொல்லப்பட்ட வசனத்தின்படி யுத்தம் பண்ணுவீராக. தூதனை அனுப்பி யுத்தம் பண்ணுவீராக. அது எங்கள் தேசத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். வான மண்டலங்களில் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. உங்கள் சமூகத்தை உணர விடாதபடிக்கு ஆண்டவரே தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற அந்த அந்தகாரத்தை தேவனே எங்கள் தேசத்தில் அது செயல்படாதபடிக்கு இந்த வேத வசனங்களை வான மண்டலங்களுக்கு நேராய் அனுப்புகிறோம். யுத்தம் பண்ணி ஆண்டவர் அதை செயல்படாதபடிக்கு அது முற்றிலும் அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வானங்கள் திறக்கப்படட்டும். தேவ தூதர்கள் ஆண்டவருடைய மகிமையோடு கூட இறங்கி வரட்டும் ஐயா. அந்த காரங்களுக்கு தேசத்தை மூடாதபடிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். நல்ல அந்தகார வல்லமையை தேவ பலத்தால் முறியடிப்பேன் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளில் அதோடைய வல்லமை நாங்கள் முறியடிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. அந்தகார வல்லமைகளை தேவ பலத்தால் முறியடிப்பே. இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் எந்த பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். போராயுதம் தரிப்பே, போர் செய்வேன், ஜெயம் பெறுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெருமதில்களை தாண்டிடுவே. சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெருமதில்களை தாண்டிடுவே. ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவா, பயந்து நடுங்கிய மறைந்திடுவா. ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கிய மறைந்திடுவா, பயந்து நடுங்கிய மறைந்திடுவா.
அந்தகார வல்லமைகளை தேவபலத்தா முறியடிப்பேன். அந்தகார வல்லமைகளை தேவபலத்தா முறியடிப்பேன். இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. இயேசுவின் ரத்தம் எந்தன் பாதுகாப்பு, பயமில்லை வெற்றி எனக்கு, என்றும் பயமில்லை வெற்றி எனக்கு. ஆமென். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் எல்லாம் நடுங்கி ஆண்டவர் ஒதுங்கட்டும். ஆண்டவர் எங்கள் தேசத்தின் மேல் அது ஆளுகை செய்யாதபடிக்கு சொல்லப்பட்ட வசனத்தை வானமண்டலங்கள் அனுப்பி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வேத வசனம் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அப்படியே நிறைவேற்றிருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பூமியை கெடுக்கிற பொல்லாத மனு குலத்தை தங்கள் கைவசம் வைத்து கொண்டிருக்கிற அந்தகார மனுஷிக வல்லமைகளெல்லாம் அழிக்கப்பட எல்லா மந்திரவாத வல்லமைகளெல்லாம் செயலற்று போக முடியாது. நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆத்துமாக்களை வேட்டையாடுகிற, ஆத்துமாக்களை பறக்கடிக்கிற நீதிமானை விருதாவாய் நீதிமானை சஞ்சலப்படுத்துகிற இந்த துன்பார்க்கனை மனம் திரும்ப விடாதபடிக்கு ஆண்டவரை கட்டி வைத்திருக்கிற இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக இப்போ ஜோமனோமா எல்லாரும் சேர்ந்து ஜோமன போகிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தின்படி இப்போ அதற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த கூட்டத்துக்கு நேராக நாம் ஜோமனுவோம். தாவே ஆகியால் கர்த்தராகிய நான் சொல்லுகிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற என்னவென்றால், இதோ நீங்கள் ஆத்துமாக்களை பறக்கடிக்கும்படி வேட்டையாடுகிற உங்கள் தழுவணைகளுக்கு விரோதமாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து, நீங்கள் பறக்கடிக்க வேட்டையாடுகிற ஆத்துமாக்களை நான் விடுதலை பண்ணி உங்கள் தலையணைகளை கிழித்து என் ஜனத்தை உங்கள் கைகளுக்கு நீங்களாக்கி விடுவேன். அவர்கள் இனி வேட்டையாடும்படி உங்கள் கைகளில் இரார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின்படி நாங்கள் அறிக்கையிட்ட இந்த வேத வசனம் வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழியாது என்று சொன்னீரல்லவா. ஆகவே இந்த வார்த்தை இப்பொழுது ஜீவனுள்ள வார்த்தை இப்பொழுது அப்படியே நிறைவேறுவதாக நான் வந்து அவைகளை உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து ஆண்டவரே ஆத்துமாக்களை அவள் கையிலிருந்து விடுதலை பண்ணுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக அவன் புயங்கள் இருக்கிறத பிடுங்கப்படுவதாக, அவன் சரீரத்தில் வச்சிருக்கிற எல்லா மந்திரவாத மாந்திரிக கிரியெல்லாம், அவன் கையில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள், கயிறுகள், ஆண்டவரே தாயத்துகள், அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள் அத்தனையும் இந்த நாள் அவன் தழுவன தலையணையெல்லாம் கிழித்து ஆமென் ஸ்தோத்திரம் விடுதலை பண்ணுவீராக. என் ஜனத்தை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் ஜனம் ஆண்டவர் உங்களுடைய சாயலாய் படைக்கப்பட்ட உங்களுடைய ஜனம், உங்களுடைய சுவாசத்தை பெற்ற ஜனம் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கா நீர் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறீங்க அப்பா. இந்த ஜனத்தை வேட்டையாடுகிற இந்த பொல்லாத இந்த கூட்டத்துக்கு நேராக இந்த வேத வசனத்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஐயா. உங்களுடைய வார்த்தை ஆவியாக ஜீவனாய் புறப்பட்டு போய் இப்பொழுது எங்கெங்கெல்லாம் இந்த மாந்திரிக தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவனுக்கு நேராக எந்த இடத்தில் இருந்தாலும் உம்முடைய வார்த்தை அக்கினியாய் போகட்டும், சம்மட்டியாய் போகட்டும், இருபுறம் கருக்குள்ள பட்டயமாய் போகட்டும், ஆவியாய் போகட்டும், ஜீவனாய் போகட்டும். இப்பொழுதே புறப்பட்டு போய் இந்த வேத வசனம் அப்படியே நிறைவேறுவதாக அவனை செயல்பட விடாதீரும். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுவது போல எல்லா மந்திரவாதிகளும் செயல்படாமல் போய் கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு கிரியை இந்த வசனத்தின்படி கிரியை செய்வீராக. இந்த வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியானவரே கிரியை செய்வீராக. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. இந்த வேத வசனம் உறுதிப்படுத்தப்படுவதாக. ஆவியானவரே கிரியை செய்வீராக.
கிரியை இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. எங்கள் பட்டணத்தில் உறுதிப்படுத்துங்கப்பா. ஆமாம், எங்கள் கிராமத்துக்குள்ளே உறுதிப்படுத்துங்கப்பா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மேலே கிரியை செய்கிற இந்த வல்லமைகள் சுற்றி இருக்கிற ஆண்டவரே, எல்லா நகர்கள் எல்லா கிராமத்துக்குள்ளும் ஆவியான எங்கெல்லாம் இந்த வேலை செய்யப்படுகிறதோ, எங்கெல்லாம் இருக்கிறானோ, எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் உட்கார்ந்துருக்கிறானோ, அவனுக்கு நேராய் உடைய வசனம் பூட்டப்பட்ட அறைக்குள்ளும் உடைய வசனம் புறப்பட்டு போகட்டும். தன்னை சுற்றி பாதுகாப்பாக வைத்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகளும் அவன் அது எரிஞ்சு சாம்பலாகட்டும். அவன் உடம்பில் இருக்கிற ஆவிகள்லாம் எரியட்டும். அவன் ஒரு எரிச்சல் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய அக்கினி அவன் மேலே விழட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அவனை சுற்றிலும் நெருப்பாய் இறங்குவதாக, நெருப்பாய் இறங்குவதாக. ஒரு நெருப்பு தழல் அவன் மேலே விழட்டும். சங்கீதம் 140:10 இப்பொழுதே கிரியை செவிராக நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. நெருப்பு தழல் மந்திரவாதிகள் மேல் விழுவதாக, சூனியக்காரன் மேல் விழுவதாக, செய்வனை பண்ணுகிறவன் மேல் விழுவதாக, மைகளை தயாரிக்கிறவன் மேலே விழுவதாக, அசுத்த ஆவிகளை உருவாக்குகிறவன் மேலே விழுவதாக. இயேசுவின் நாமத்தினால நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. அவன் உட்கார்ந்திருக்கிற வீட்டுக்குள்ள அது விழுவதாக. அவன் உட்கார்ந்திருக்கிற அறைக்குள்ள விழுவதாக. அவன் உட்கார்ந்திருக்கிற காடுகளில் வாசம் பண்ணுகிற இடங்களில், மலைகளில், குகைகளில், குன்றுகளில் எங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த வேலை செய்கிறானோ அங்கெல்லாம் அந்த வசனம் புறப்பட்டு போய் விழுவதாக. நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி நெருப்பு தழலை அவன் மேலே இறக்குவீராக. ஒருவனும் செயல்படக்கூடாது. அவன் உடம்பெல்லாம் நாமடைய வேத வசனம் இறங்கட்டும் ஐயா. நெருப்பு விழட்டும். அவன் உடம்பில் இருக்கிற ஆவியெல்லாம், அவன் கையில் இருக்கிற ஆவியெல்லாம் எரிந்து போக முடியாது. ஒரு நெருப்பு தழல் விழுவதாக, நெருப்பு தழல் விழுவதாக. இப்பவே இந்த நடு ராத்திரி விழ இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். அது புறப்பட்டு போய் அப்படியே அவன் மேல் விழுவதாக. எங்கெல்லாம் மாந்திரிக தொழில் செய்ய முடியாது கூடாரத்தை போட்டு அங்கெங்கெல்லாம் உட்கார்ந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற அங்கெல்லாம் இந்த வேத வசனம் புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக. வெறுமையாய் திரும்பாது அனுப்பின காரியத்தை அது செய்து முடிக்கும் என்று சொன்னது போல தேவனே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. தேவனே கிரியை செய்வீராக. ஆவியானவர் கிரியை செய்வீராக. என் நெருப்பு தழல் அவள் மேல் விழுவதாக. அக்கினியிலும் எழுந்திருக்க கூடாத படுகுழியிலும் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீரா. ஒருவனையும் தப்ப விடாதிருங்க. எங்கள் தேசத்தில் மாந்திரிகம் என்ற வாசனை இருக்கக்கூடாது. ஆமாம், இந்த தொழில் இருக்கவே கூடாது. ஆமாம், குடும்பங்களை, சபைகளை, ஊழியங்களை நாசமாக்குற அந்த பொல்லாத சந்ததிகள் ஆண்ட வேரற்று போகணும். ஆண்டவரே, அதை வேரோடு பிடுங்கப்படுவதாக சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவர் நெருப்பு தழல் அவள் மேல் விழட்டும். அவன் உச்சந்தலையில் விழட்டும். ஆண்டவரே, நெருப்பு தழல் அவனை சுற்றிலும் இறங்குவதாக. அவன் உட்கார்ந்திருக்கிற இடமெல்லாம் நெருப்பு தழல் கொட்டப்படுவதாக, நெருப்பு தழல் கொட்டப்படுவதாக. கர்த்தாவே கிரியை செய்வீராக, கிரியை செய்வீரா. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துவீராக. எல்லா மந்திரவாதிகள், சன்னதம் பண்ணுற, சூனியக்காரன், சேவனை பண்ணுற, என்னென்னலாம் இருக்கிற அத்தனை செய்கிறவன் மேலும் ஆண்டவர் பூமியை கெடுக்கிற, பாழாக்கிற ஜனங்களை, குடும்பங்களை, சபைகளை, ஊழியங்களை, தேசத்தை பாழாக்கிற இந்த பொல்லாத கூட்டம் வளராதபடிக்கு கர்த்தாவே இந்த வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீரா. நெருப்பு தளர் மேல் கொட்டப்படுவதாக, நெருப்பு தளர் மேல் விழுவதாக, நெருப்பு தளர் மேல் விழுவதாக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே கிரியை செய்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. ஆமென். கர்த்தாவே கிரியை செய்யும். இந்த கூட்டம் எங்கும் தேசத்தில் பெருகாத. சங்கீதம் 34:16 வசனத்தின்படி ஆண்டவரே இந்த நாட்களில் கிரியை செய்வீராக. தீமை செய்வுடைய பேர் பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவளுக்கு விரோதமாக இருக்கிறேன்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிரியை செய்யுங்க. தீமை செய்யுடைய பேர் பூமியில் இராதபடிக்கு அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்னீங்களே. இந்த வேத வசனத்தை தீமை செய்கிற அந்த கூட்டத்துக்கு நேராக, அழிவை உண்டாக்குற அந்த கூட்டத்துக்கு நேராக
ஜனங்களை பக்தி என்ற போர்வையில் ஜனங்களை கைவசப்படுத்துகிற இந்த பொல்லாத கூட்டத்துக்கு நேராக இந்த வேத வசனம் புறப்பட்டு போய் கிரியை செய்வதாக. தீமை செயலுடைய பெயரை பூமியில் இராதபடி அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவளுக்கு விரோதமாக இருக்குன்னு சொன்ன போல உங்கள் முகம் அவளுக்கு விரோதமாக இருக்கட்டும். தீமையை செய்ய விடாதீங்க. பக்தி என்ற போர்வில் ஜனங்களை கைவசப்படுத்த விடாதீங்க. ஜனங்களை கைக்குள்ள வைக்க விடாதீங்க. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். அப்படியே கிரியை செவிராக ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் புறப்பட்டு போய் அது கிரியை செய்வதாக. தாவே நீ கிரியை சேரருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனி கிரியை சேரருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தனி கிரியை சேரருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வல்லமை நீர் விளங்க பண்ணுகிறாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். அவன் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை கூட சங்கீதம் 69:25 வசனத்தின்படி ஜெபமுனோமா. ஆமென். அவருடைய வாசஸ்தலங்கள் பாழாக கிடவது, அவருடைய கூடாரங்களில் குடி இல்லாமல் போவதாக. கர்த்தாவே, அவன் வாசஸ்தலம் அவன் குடியிருக்கிற இடங்களில் அது முற்றிலுமாய் தரைமட்டமாக்கப்படுவதாக. ஆமே. தேடியும் காணாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. இவன்லான்ற இந்த கூட்டத்தை ஆண்டவரே கிரியை செய்வீராக. கிரியை செய்வீராக. தேசத்தில் இல்லை என்று சொல்லும்படியாய் கர்த்தர் அப்படி ஒரு கிரியை நடப்பிப்பீரா. உங்களால் மட்டும்தான் முடிய, வேத வசனத்தால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. சொன்னவர் அதை செய்வீராக. சொன்னவர் அதை செய்வீராக. நீர் எழுதி வைத்திருக்கிற வேத வசனம் அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரை கிரியை செய்யும். ஏசாயா ஆண்டவரே 41:11-12 வசனத்தின்படி இந்த சந்ததிகளுக்கு நேரிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கிரியை செய்வீரா. நான் ஏசாயா 41:11-12 வசனத்தின்படி கிரியை செய்யும். அல்லேலூயா. கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கிரியை செய்வீராக. ஏசாயா 41 11-12 வசனத்தின்படி கர்த்தாவே இதோ உன்மேல் எரிச்சலாய் இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடைய வழக்காடுகள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள். உன்னோடைய போராடினவளை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி இந்த மாந்திரிகத்தின் வழியாக செயல்படுகிற கூட்டம், செய்கிறவன் செய்ய போகிறவனும் பணம் கொடுக்கிறவனும், இந்த ரெண்டு கூட்டத்துக்கு நேராக இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஐயா கர்த்தாவே, நீ சொன்ன இதை எரிச்சலாக இருக்கிற இந்த கூட்டம் வெட்கப்பட்டு லட்சை அடையட்டும். ஆண்டவரே, வழக்காடுகள் நாசமாய் ஒன்றும் இல்லாமல் போவான்னு சொன்னீங்க. ஆண்டு உன்னோடைய போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடைய யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தை ஆவியா ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் அனுப்புகிறோமையா. அது புறப்பட்டு போய் அப்படியே கிரியை செய்வதாக, அப்படியே கிரியை நடப்பதாக, அப்படியே கிரியை செய்வதாக. தேடியும் காணாதிருப்பாய் என்று சொன்னது போல அவனை காணவே கூடாதாண்டவர். ஜனங்கள் தேடி போய் அங்கே ஒருவனும் இல்லை என்று சொல்லாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வீராக. தேடியும் காணாதிருப்பாய். யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கிரியை செய்வீராக. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்வீராக. கிரியை இப்பவே கிரியை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. இந்த கூட்டத்துக்கு நேராக இந்த வேதவசனத்தை அனுப்புகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையை உறுதிப்படுத்துவீராக, 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 உறுதிப்படுத்துவீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதுக்காய் சோதரா. ஆமென். யாத்திரா 8:19 வசனத்தின்படி மந்திரவாதிகள் இது தேவனுடைய விரல் என்று சொன்னார்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வார்த்தையின்படி உம்முடைய விரல் அவளுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. கர்த்தாவே, தானியேல் 5:6 வசனத்தின்படி ஆண்டவரே, பெல்சாசார் ராஜா தங்கியிருக்கிற அறையில் ஒரு சுவரில் உம்முடைய கையுறுப்பு தோன்றி எழுதின போது அவனை நடுங்க வைத்தது போல இந்த நாட்களில் அப்பொழுது ராஜாவின் முகம்
வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால் ஒன்றோடொன்று மோதி கொண்டது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அப்படியே கிரியை செய்வீராக, அப்படியே கிரியை செய்வீராக. ஒன்றோடு ஒன்று மோதட்டும் ஆண்டவரே. அவன் இடுப்பின் கட்டெல்லாம் தளரட்டும் ஐயா. அவனை கலங்க பண்ணுவீராக. அவன் முகமெல்லாம் வேறுபடட்டும் ஐயா. இந்த பெல்சாசார் ராஜாவை எப்படி செய்தீரோ அப்படியே எல்லா மந்திரவாதிகளையும் அதை சார்ந்த கூட்டத்தையும் அப்படியே செய்வீராக, அப்படியே செய்வீராக. இந்த வேதவசனமாகி ஆவியின் பட்டயம் புறப்பட்டு போய் இந்த ராத்திரி வேளையில் எங்கெங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் போய் அப்படியே யுத்தம் பண்ணுவதாக, அப்படியே இந்த வேதவசனம் கிரியை செய்வதாக, அப்படியே நிறைவேறுவதாக. ஒருவனை கூட இந்த ராத்திரியில் செயல்பட விடாதீரும். யாத்ராம் 8:18 வசனத்தின்படி மந்திரவாதிகள் தங்கள் மந்திர வித்தையினால பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அது கூடாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினது கூடாமல் போவதாக. அது இயேசுவின் நாமத்தினது கூடாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினது கூடாமல் போவதாக. கர்த்தாவே, நீ கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாத்ராம் 9:11 படி கிரியை செய்வீராக. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. ஆவியானவரே, கிரியை செய்வீராக. ஒரு அனந்த ரக்க லாபா துக்கா லாபா. ஆவியானவரை இந்த வசனங்கள்லாம் புறப்பட்டு போய் தேசம் எங்கும் புறப்பட்டு போய் அக்கினியாய் போகட்டும், நெருப்பாய் போகட்டும், அல்ல வல்லமையாய் போகட்டும், அது ஒரு பலத்த காற்றாய் போகட்டும், தேசம் எங்கும் ஒரு அக்கினி காற்றாய் போகட்டும். ஆவியானவரே, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக, கிரியை செய்வீராக. நீர் அப்படி கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையை நீர் விளங்க பண்ணிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை நீர் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவரே, அதில் யார் யாரெல்லாம் இப்படி பாதிக்கப்பட்டு இழந்து போய் வேதனையோடு வலியோடு சரீரத்தில் பாடுகள் உபத்திரங்கள் குடும்பத்தில் பிரச்சனையோடு ஆண்டவரே, புருஷன் மனைவி பிள்ளைகள் உறவுகள் இல்லாதபடிக்கு சொத்துக்களில் இழப்பு நஷ்டங்கள் மரணத்தை உண்டாக்குற செயல்கள் என்னென்னலாம் வியாபாரத்தில் தொழிலில் எந்தெந்த காரியத்தில் முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அத்தனை இடங்களுக்கு நேராக வீடுகளுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரிந்து சாம்பலாவதாக. எந்தெந்த வீட்டுக்குள்ளெல்லாம் மாந்திரிக ஆவிகள் அனுப்பப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக, அது எரிந்து சாம்பலாவதாக. ஆவியானுடைய வல்லமை நெருப்பாய் போகட்டும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 21, 31, 32 வசனத்தின்படி எல்லா இடத்திலும் எங்கெங்கெல்லாம் இந்த காரியம் இருக்குதோ மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்ட இடங்களுக்குள்ள இந்த வசனத்தை அனுப்புகிறோம் ஐயா. கர்த்தாவே, என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதுவேன், நீ அக்கினிக்கு இரையாவாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்கெல்லாம் மாந்திரிகம் செய்து அனுப்பப்பட்டிருக்கிறதோ அந்த ஆவிகள்லாம் செயல்படாதபடிக்கு இந்த வேத வசனத்தை, அது காற்று மண்டலத்தில் அந்த வசனத்தை அனுப்புகிறோம் ஐயா. காற்று மண்டலத்துக்குள்ள அந்த வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய் ஜீவனாய் வல்லமையா அக்கினியாய் போய் இப்பொழுது நீங்க சொன்னப்பட்ட வார்த்தையினுடைய உங்க சினத்தை ஊற்றுங்க, உங்க மூர்க்கத்தின் அக்கினி அவன் மேல ஊதுங்க, அது அக்கினிக்கு இரையாகட்டும். எல்லா மந்திரவாத வல்லமையான ஆவிகளெல்லாம் மாந்திரிக ஆவிகளெல்லாம் அப்படியே அக்கினிக்கு இரையாக்கப்படுவதா. தேசத்தில் எங்கே எந்த வீட்டுக்குள்ள இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கண்ணீரோடு வேதனையோடு வலியோடு துக்கத்தோடு இழப்புகளோடு நஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த வசனத்தை அனுப்புகிற இப்பொழுது இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து இருக்கிறவங்களுடைய பிள்ளையுடைய வீடுகளுக்குள்ள இப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தால் இப்பொழுது இந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுடைய எல்லா அறைகளுக்குள்ள ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ள எந்தெந்த வியாதிகளை பலவீனத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறதோ அதெல்லாம் இப்பொழுது அக்கினிக்கு இரையாக்கப்படும்
அழிக்கப்படுவதா இயேசுவின் நாமத்தினால. இந்த வசனம் புறப்பட்டு அக்கினியாய் அவருடைய சரீரத்தில் பாய்வதாக, அவருடைய வீட்டுக்குள்ள பாய்வதாக. எந்தெந்த இடத்துல நஷ்டங்களை உண்டாக்கியிருக்க, பிரிவுகளை உண்டாக்கிற அங்கெல்லாம் அக்கினியாய் பாய்வதாக இயேசுவின் நாமத்தினால. ஒரு பக்கத்தியாலவா ஷாலா ஹௌரா கட்டாரா ரிக்கா துனியாலா மாக்கரா பக்கரஷலா. இப்பொழுது நெருப்பாய் போய் இறங்குவதாக. ஆவியான இந்த நேரத்தில் எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் எபத்தில் காத்து கொண்டிருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள, அவருடைய சரீரத்துக்குள்ள, அவருடைய குடும்பத்துக்குள்ள இந்த வேத வசனம் நெருப்பாய் கொட்டப்படுவதாக. நெருப்பு தழல் அவர்கள் மேல் விழுவதாக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்த கிரியை செய்யறதுக்கு பிரிவினைகளை, பிளவுகளை, நாசங்களை, நஷ்டங்களை உண்டாக்கி வேதனையோடு வலியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சரீரத்தில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவிகளெல்லாம் இப்பொழுது இந்த வேத வசனத்தின் படி இப்பொழுது அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. சரீரத்தில் ஆண்டு கொண்டு வேதனைகளை உண்டாக்குற, வலிகளை உண்டாக்குற, வியாதிகளை உண்டாக்குற, மரணத்தை உண்டாக்குற, பொல்லாத கொடிய நோய்களை உருவாக்குற ஆவிகள் இப்பொழுது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அது அக்கினிக்கு இரையாக்கப்படுவதாக. கர்த்தாவே நீ கிரியை செய்றதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் அக்கினியாய் புறப்பட்டு போய் கிரியை செய்றதற்காய் நன்றி. யார் யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் எங்களோடு இணைந்து பங்கு பெற்று வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள நெருப்பு தழல் விழுந்து அந்த வீட்டுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை உண்டாக முடியாத கட்டளையிட்டு இந்த வேத வசனத்தை அனுப்பி நான் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெயம் எடுக்கிறோம். கர்த்த கிரியை செய்றதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்க ஜெபத்தை நீ கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். சோதரம் எங்க ஜெபத்தை நீ கேட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே உமக்கு சோதரம் சோதரம் சோதரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அப்படியே நீங்க கிரியேச்சருக்காய் சோதரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் தேசத்தில் ஒரு மீட்பை கர்த்தர் உண்டாக்கும்படியாக அதற்காக நாம் ஜெபிப்போமாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெய்யான தேவனை அறிய விடாதபடி இருக்கிற அந்த தடைகளெல்லாம் நீங்கணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் தேவ சாயல். ஒவ்வொரு மனுஷனுக்காக இயேசு மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு. ஆனால் அவரை மெய்யான தேவனை அறிய விடாதபடிக்கு தடையாய் இருக்கிற காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோபு 37:7 ஜெபமனோமா. கர்த்தாவே நீங்க உண்டாக்கின சகல மனுஷரும், ஆமென், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார். இந்த வசனத்தை வச்சு ஜெபமனோமா. உண்டாக்கின தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா கை வேலைகளெல்லாம் முத்தரிக்கப்படும்படியாய் சடங்கு சம்பிரதாயங்கள், ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட வெளியில் மூழ்கடித்து கிடக்கிற நம்முடைய தேசம் தேவனை அறிய விடாதபடி இருக்கிற அந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம் ஐயா. நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, தாம் உண்டாக்கின சகல மனுஷரும், நீங்கள் உண்டாக்கின சகல மனுஷரும் உங்களை அறியும்படிக்கு அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா கை வேலைகளெல்லாம் முத்தரித்து போடுங்கப்பா, முத்தரித்து போடுங்க. எங்கள் தேசம் அதில் மூழ்கி நிற்குதப்பா, எங்கள் கிராமம் அதில் மூழ்கி கிடக்குதப்பா. தொட்டது பிடிச்சதுக்கு எல்லாமே இந்த நிலைமையில் இருக்கிறது ஆண்டவரே. அவளை ஒரு வினாடி கூட பிசாசு விடாதபடிக்கு அவளை பிடிச்சி கட்டி வச்சிருக்கிறானே. இந்த நாளில் நீங்கள் சொல்லியிருக்கேன், தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார் என்று சொல்லி இருக்கிறீங்களே. இந்த வேத வசனத்தை உறுதிப்படுத்துங்கப்பா. உம்முடைய வார்த்தை ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் புறப்பட்டு போய் உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் ஒவ்வொரு மேலிருந்து கிரீச்சிற ஆவிகளை முத்தரித்து போடுவீராக. அவன் கை வேலையெல்லாம் முத்தரித்து போடுவீராக. நீங்கள் உங்களை அறியணும், உங்களை அறியணும். ஆமை அறியணும். அதுக்கு தடையாக இருக்கிற ஆவிகளெல்லாம் முத்தரித்து போடுவீராக. அதை செயல்பட விடாதிரும். ஆமே. தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார், முத்தரித்து போடுகிறார், முத்தரித்து போடுகிறார், முத்தரித்து போடுவீரார். ஆமே. நீங்க உண்டாக்கின ஜனம் ஆண்டவரே,
இது உங்கள் சாயலாய் படைக்கப்பட்ட ஜனம், உங்களுடைய சுவாசத்தை பெற்ற ஜனம். ஆகவே ஒவ்வொருக்கா நீங்கள் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறீங்க. ஆகவே பிசாசு இந்த மக்கள் மேலே இப்படிப்பட்ட சடங்கு சம்பிரதாயங்களை கைவேலைகளை உண்டாக்கி மரங்களையும் கொடிகளையும் செடிகளையும் இலைகளையும் வைத்து ஆண்டவரை எதையெல்லாமோ செய்ய வைத்து ஆண்டவரை ஜனங்களை மனநிலைமை பாதிக்கப்பட்டு ஆண்டவரை குருட்டாட்டத்தில் வச்சிருக்கிற இந்த நிலைமையெல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாற்றுவீராக, எங்கள் தேசத்தை விட்டு அகற்றுவீராக. கர்த்தாவே சோதரம் சோதரம், கர்த்தாவே நீ கிரியை செய்வீராக. ஒவ்வொருவருக்காக நீங்கள் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறீங்க ஆண்டவரே. ஆகவே இந்த ஜனம் உம்முடைய ஜனம் ஐயா. ஏசாயா 53:12 கர்த்தாவே இந்த நாளிலே கிரியை செய்வீராக. பிதாவே உங்கள் குமாரன் சிலுவையில் பட்ட பாடுகளை இந்த காலவெளியில் நினைத்தழுவீராக. உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காய் கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தை இந்த அதிகால வேளையில் நடுராத்திரி வேளையில் நம்முடைய சமுத்திரங்களுடைய ஜனத்துக்காக, எங்களுடைய தேசத்துக்காக, 140 கோடி மக்களுக்காக, முழு உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுக்காக இந்த வேத வசனத்தை நினைத்தள்ளுவீராக. நீங்கள் ஆண்டவர் உண்டாக்கின அந்த மனுஷன், உங்கள் சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷன் தவறி போன போது அவனுடைய மீட்புக்காக பிதாவே உங்கள் குமாரன் இந்த பூமிக்கு அனுப்பினீரே. அவர் தம்முடைய ஆத்துமாவே மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவராய் எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகருடைய அக்கிரமத்தை தாமே அவருக்காய் ஆண்டவரே வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காய் கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாய் பங்கிட்டு கொள்ளுவார் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இந்த வேதவசனம் அப்படியே நிறைவேறட்டும் ஐயா. இந்த வேதவசனம் அப்படியே அனுப்புகிறோம் ஐயா. உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்காக நீர் ஆத்துமாவே மரணத்தில் ஊற்றி இருக்கிறீர் ஆண்டவரே. மரணத்தை ருசி பார்த்திருக்கிறீராகவே இந்த வேத வசனத்தின்படி இந்த ஜனத்தை எங்களுக்கு சொந்தமாக்கி தருவீராக. இவர்கள் உம்முடைய சாயல், உம்முடைய சுவாசம் ஆகவே கை வேலையெல்லாம் முத்தரித்து போட்டு அவனை உம்முடைய பக்கமாய் திருப்புங்க ஆண்டவரே. வேற ஒரு வழியிலும் நாங்கள் இந்த மக்களை மாற்ற முடியாதப்பா. இந்த வேத வார்த்தையை நினைத்தள்ளுவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஏசாயா 17:7-8 வசனத்தை இந்த நாட்களில் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களை சிலைகளை நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரையே நோக்குவான் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இந்த வேத வசனத்தை எங்கள் தேசத்துக்குள்ளே, நாங்கள் இருக்கிற பட்டணத்துக்குள்ளே, எங்களை சூழ்ந்திருக்கிற மனுக்குலத்துக்குள்ளே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் இந்த வேத வசனத்தை அனுப்புகிறோம். ஆவியாய் ஜீவனாய் வல்லமை அக்கினியாய் புறப்பட்டு போய் அது கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த வேத வசனம் புறப்பட்டு போகட்டும். நீ கிரியை மனுஷன் தன் கைகளின் கிரியாகிய பீடங்களை நோக்காமலும் தன் விரல்கள் உண்டு பண்ணின தோப்பு விக்கிரங்களையும் சிலைகளையும் நோக்காமலும் தன்னை உண்டாக்கினவரே நோக்குவான். அவன் கண்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்களே. இந்த வேத வசனத்தை நினைத்தழுவீராக. இந்த வேத வசனம் அப்படியே நிறைவேறுவதாக. கர்த்தர் கிரியை சேரிருக்காய் உமக்கு நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. இந்த வார்த்தையை நீங்கள் ஆண்டவரே காற்று மண்டலத்தில் அனுப்புகிறோம். ஆவியாய் ஜீவனாய் அக்கினியாய் அனுப்புகிறோம். அதை புறப்பட்டு போய் எங்கெல்லாம் போய் உட்காரணுமோ அங்கெல்லாம் போய் கிரியை செய்யட்டும். எங்கெல்லாம் மனுஷன் இருக்கிறானோ அங்கெல்லாம் போகட்டும் ஐயா. ஆண்டவரே இந்த வேத வசனத்தை நீங்கள் உறுதிப்படுத்திருக்காய். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏசாயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். எரேமியா 10:11 கிரியை செய்வீராக. கர்த்தாவே கிரியை செய்யும். வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவளுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னீரே. இந்த வேத வசனத்தின் இப்போ நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத தெய்வங்கள்
பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிஞ்சு போகுன்னு சொன்னீங்க, அப்படியே நிறைவேறுவதாக. ஆமாம், எங்கள் தேசத்தில் அப்படியே இந்த வேதவசனம் நிறைவேறுவதா, எங்கள் கிராமத்தில் நிறைவேறுவதா, நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் முதலாவதை நிறைவேற்றுவீராக, நிறைவேற்றுவீராக. வானத்தையும் பூமியும் உண்டாக்காத பூமியில் இருக்க அதிகாரமே இல்லை, அப்படியே அழிவதாக. ஆமே, சகரியா 13:2 கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் விக்கிரகங்களின் பேரும் தேசத்தில் இராதபடிக்கு அழிப்பேன், அவைகள் இனி நினைக்கப்படுவது இல்லை. தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதவசனம் அப்படியே நிறைவேறுவதாக. ஆண்டவர், இந்த வேதவசனத்தை சகரியா 13:2 அப்படியே எங்கள் பட்டணத்தில் நிறைவேறட்டும், எங்கள் தேசத்தில் அப்படியே நிறைவேறட்டும் ஐயா. கர்த்தர் அதை எல்லாம் துரத்தி விடுவீராக. தேசத்தில் இராதபடிக்கு போய்விடும் பண்ணுவேன் என்று சேனையின் கர்த்தர் சொல்லி இருக்கிறீங்களே, எல்லாத்தையும் துரத்தி விடுவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமே, இந்த வேதவசனம் நிறைவேறிருக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓசியா 2:17 கிரியை செய்வீராக. கர்த்தாவே கிரியை செய்வீராக. ஆமே, ஸ்தோத்திரம். ஓசியா 2:17 கர்த்தா, பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயில்லாமல் அற்றுப்போக பண்ணுவேன், இனி அவைகளின் பேரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பே இல்லாமல் போகன்னு சொல்லியிருக்கீங்களே. இந்த வேத வாசனம் அப்படியே ஆவியாய் ஜீவனாய் வல்லமையாய் புறப்பட்டு போகட்டும் ஐயா. ஆமே, கிரியை செய்வீராக, நீ கிரியை செய்வீராக. பாகாலுடைய நாமங்கள் எங்கேயும் இருக்கக்கூடாது, எல்லா வாயிலும் வரக்கூடாது. பாகாலுடைய அவள் வாயில் இராமல் அற்று போக பண்ணுவேன்னு சொன்னீங்க, அற்றே போகட்டும். மனுஷனுடைய எண்ணத்தில், சிந்தனையில், யோசனையில், வாயில் ஆமே வரவே கூடாது. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷருக்குள்ளே இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவில்லையாப்பா. ஆமே, ஆகவே இந்த நாளில் கிரியை செய்வீராக. ஆமாம், உங்கள் நாமத்தை தவிர வேறொரு நாமம் எங்கள் பட்டணத்தை ஒலிக்கக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ளேயும் ஒலிக்கக்கூடாது, எந்த வீட்டுக்குள்ளேயும் ஒலிக்கக்கூடாது, எந்த மனுஷன் வாயிலும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தின் வேதவசனத்தை அனுப்புகிறோம். பாகாலுடைய நாமங்கள் அவள் வாயில் நாமல் முற்றிலும் அற்றுப்போக பண்ணுவீராக. அதை நினைக்கிற நினைப்பே வரக்கூடாது, அந்த நினைப்பே அவன் வாயில் வரக்கூடாது. ஆண்டவரே, நினைவில் வரக்கூடாது, அது முற்றிலுமாக இராதோட அற்று போகட்டும். இயேசுவின் நாமத்தின் இல்லாமல் போகட்டும். கர்த்தர் கிரியை செய்வீராக. கர்த்தர் கிரியை செய்வீரா. அப்படியே நீங்கள் நிறைவேற்றிருக்காய். ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளது. வானமும் பூமி ஒழிந்தால் என் வார்த்தையின் ஒரு எழுத்தின் ஒரு பாயில் அழியாது என்று சொன்னீரல்லவா, அதை நிறைவேற்றிருக்காய். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிரியை செய்திருக்காய். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே இந்த ராத்திரி வேளை நீங்கள் செய்திருக்காய், நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எரேமியா 33:8 ஒரு மன்னிப்பின் ஜெபத்தை ஏறெடுப்போமா? எரேமியா 33:8 அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா கிரமங்களுக்கும் அவளை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா கிரமங்களையும் மன்னிப்பேன், மன்னிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்களப்பா. எல்லாரும் இந்த வேத வசனத்தின்படி சில நிமிடங்கள் இதற்காக ஜெபம், நல்ல கருத்தாய் ஜெபணுமா? தேசத்தில் இருக்கிற மக்களுடைய மீட்புக்காக ஆமே நாம் மன்றாடுவோமாக. ஆமே, அவருடைய மீட்புக்கு தேவை, அவளுக்கு ஒரு மன்னிப்பு தேவையாக இருக்கிறது. ஆமே, சபைக்கு மன்னிப்பு தேவையாக இருக்கிறது, நமக்கு மன்னிப்பு தேவையாக இருக்கிறது. அவருக்கு விரோதமாய் செய்த அதில் எல்லா குற்றங்களையும் துரோகங்களையும் ஒரு மன்னிக்க முடியாக்கி நமக்காகவும் ஜெபணும், தேசத்துக்காகவும் ஜெபணும், அதில் சபைக்காகவும் ஜெபணும். இன்றைக்கி உலக மக்களுக்கு ஜெபிக்கிற காட்டிலும் அதிகமாக தேவ ஜனத்துக்கு தான் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. இங்கே தான் எல்லாம் பெருகியே இருக்கிறது. இப்போ ஜெபணுமா? ஆண்டவரே, உம்முடைய ஜனம் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும் எல்லா துரோகங்களையும் ஆண்டவரே சுத்திகரித்து, ஆண்டவரே நீங்களாக்கி உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. இந்த வேத வசனத்தின்படி நீர் நினைத்தள்ளுவீராக. ஆண்டவரே, கர்த்தர் கிரியை செய்யும். அதில் திருச்சபைகளுக்குள்ளே இருக்கிற மக்களுக்காக ஜெபணுமாக. ஆமே, உமக்கு விரோதமாய் செய்கிற எல்லா ஆண்டவரே குற்றங்கள்
ஆண்டவரே அக்கிரமங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, துரோகங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்க முடியாத ஒரு ஜெபம். குற்றங்கள், அக்கிரமங்கள், துரோகங்கள், 3 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றங்கள், துரோகங்கள், அக்கிரமங்கள். இந்த 3 வார்த்தைகளுக்காக ஜெபம். இது ஒரு பொல்லாத கடினமான வார்த்தைகள். குற்றங்கள், ஹல்லேலூயா, அக்கிரமங்கள், மீறுதல்கள், ஆண்டவரே துரோகங்கள், இதெல்லாம் மன்னிக்கப்படும். இது இன்றைக்கு வெளி உலகத்தை காட்டிலும் தேவ இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற ஜனங்களுக்குள்ள இது ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஜெபம். ஆண்டவரே, நாட்களில் என் வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும், குற்றங்களையும், துரோகங்களையும் எங்களுக்கு நீர் மன்னிப்பீராக. எனக்கு மன்னிப்பீராக, சபைக்கு மன்னிப்பீராக, எங்கள் பட்டணத்துக்கு மன்னிப்பு தருவீராக, எங்கள் தேசத்துக்கு மன்னிப்பு தருவீராக. நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா அக்கிரமங்களையும், குற்றங்களையும், துரோகங்களையும் மன்னிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே, இந்த வார்த்தையை நினைத்தள்ளுங்கப்பா. இந்த வார்த்தையை நினைத்தள்ளுவீராக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற மக்கள், உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், இவளுக்கெல்லாம் ஒரு மன்னிப்பை தருவீராக. உங்களை அறியாதபடி உமக்கு விரோதமாய் செய்து கொண்டிருக்கிற எல்லா அக்கிரமங்களையும், குற்றங்களையும், துரோகங்களையும், ஆண்டவரை உண்டாக்கின தெய்வத்தை விட்டுவிட்டு ஆண்டவரே நீர் படைத்த சிருஷ்டிப்புகளை தொழுது கொண்டு இருக்கிற இந்த ஜனங்களுடைய எல்லா குற்றங்களையும், அக்கிரமங்களையும், துரோகங்களையும் மன்னிப்பீராக, 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 மன்னிப்பீராக. இந்த வேதவசனத்தை நினைத்தல்லுங்கப்பா. உம்முடைய சமுத்திரம் கொண்டு வருகிறோம். கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய எங்கள் பட்டணத்துக்கு மன்னிப்பை தாரும் ஆண்டவரே. எங்கே பார்த்தாலும் பாகாலுடைய கிரியைகள் ஆண்டவரே, எங்கே பார்த்தாலும் பாகாலுக்குரிய சத்தங்கள் ஆண்டவரே, அதனுடைய உருவங்கள் எங்கே பார்த்தாலும் எழும்பி நிற்கிறதை பார்க்குறோம் ஐயா. கர்த்தாவே, நாட்களில் இந்த குற்றத்தை நாளுக்கு நாள் இதை எங்கள் தேசம் பெருக்கெடுத்து கொண்டு இருக்கிறது ஆண்டவர். உமக்கு எரிச்சலை உண்டாக்குற காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஜனம் செய்து கொண்டே இருக்கிறதப்பா. கர்த்தாவே, நீர் இறங்கி இந்த வேத வாசனத்தை நினைத்து ஆண்டவரே நீர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு மன்னிப்பை தரும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீர் சொன்னீரே, பிதாவே இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறான்னு சொன்னீரே. இந்த வார்த்தையின்படி கிரியை செய்வீராக. கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஜனம் உம்முடைய கடவுளை தேடி தேடி அலையுது ஆண்டவரே, தேடி தேடி அலையுதையா ஆண்டவரே. பயணம் பண்ணி ஒவ்வொரு இடங்களா சுற்றி கடவுளை பார்க்கணும்னு சொல்லி அலைகிற எங்கள் ஜனம் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே சகரியா 12:10 இவங்க மேலே ஊற்றுங்கப்பா. இந்த ஜனம் உம்முடைய அன்பை தேடி அலைகிறது ஆண்டவரே. மெய்யான தேவனை தேடி அலைகிறதப்பா. எங்கே போனாலும் பார்க்க முடியலையே கர்த்தாவே. தவித்து கொண்டிருக்கிற எங்கள் ஜனம் பக்தி உள்ள ஜனம் ஆண்டவரே, பக்தி உள்ள ஜனமையா, பக்தி உள்ள ஜனமையா. இவளை போல பக்தி எங்கேயும் பார்க்க முடியாது ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை செய்துட்டு தான் ஆண்டவரே மற்ற காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் பக்தியாக இருக்கிறாங்களப்பா. கர்த்தர் நீ அவளை கண்ணோக்கி பாரும். சகரியா 12:10 வசனத்தின்படி நீங்கள் கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவங்க மேலே ஊற்றிட்டீங்கன்னா அவங்க கண்ணு திறந்துரும் ஐயா. ஆமே. வசனத்தை முழுமையாக போடுப்பா. ஹல்லேலூயா. சகரியா 12:10 வசனத்தை முழுமையாக போடு. ஹல்லேலூயா. கர்த்தாவே, அந்த கிருபையின் ஆவி ஊற்றப்படும் போது அந்த ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல ஆமே அவள் துக்கிப்பாருன்னு நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பாருன்னு சொன்னிருக்கிறீங்களாப்பா. ஆமென். ஸ்தோத்திராகவே. அந்த கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படும் போது கர்த்தாவே இப்படி ஏற்படுமே.
இந்த அனுபவத்துக்குள்ளே எங்கள் ஜனத்தின் மேலே அந்த கிருபையின் ஆவி ஊற்றுங்கப்பா. எங்கள் நகர் மேலே ஊற்றுங்க, எங்கள் பட்டணத்தின் மேலே ஊற்றுங்க, இந்தியாவின் மேலே ஊற்றுங்கப்பா. உம்முடைய 140 கோடி மக்கள் மேலும் ஊற்றுங்கப்பா. கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுங்க. உம்முடைய தடவியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அலைமோதுகிற அந்த ஜனத்துக்கு உங்களை வெளிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆமே. சங்கீதம் 4:3 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கிறீங்களே, தெரிந்து கொள்ளுங்கப்பா. பக்தி உள்ள ஜனம் உமக்காக தெரிந்து கொள்வீராக. பக்தி உள்ள ஜனமையா உமக்காக தெரிந்து கொள்வீர். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த பக்தி உள்ள ஜனத்தை உமக்காய் தெரிந்து கொள்வீராக. கர்த்தர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆமே. சோத்ரம் சோத்ரம். ஆமே. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமே. அல்லேலூயா. எரேமியா 24:7 ஆண்டவரே நீ கிரியை செய்வீராக. கர்த்தாவே சோதரன், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த வேத வசனத்தை நினைத்தலுங்கப்பா. கர்த்தாவே நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவளுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. அந்த இருதயத்தை கொடுங்கப்பா. நீங்கள் தான்ப்பா கொடுக்க முடியும். உண்டாக்கினவர் நீங்கள் தானே. மனுஷனை உண்டாக்கினது நீங்கள் தானே. உங்கள் சாயலா நீங்கள் தானே படைச்சிங்க. அவனுக்குள்ளே எல்லாத்தையும் உருவாக்கினவர் நீங்கள் தானே. ஆகவே நீங்கள் மாற்றுங்கப்பா. அந்த இருதயத்தை கொடுங்கப்பா. அந்த கல்லான இருதயத்தை எடுத்து ஆண்டவரே இந்த சதையான இருதயத்தை கொடுத்து, ஆண்டவரே கர்த்தர் நீங்கள் தான் மெய்யான தேவன் என்பதை அவனுக்கு திறக்க முடியாது. கர்த்தாவே நீ கிரியை செவீராக. கர்த்தாவே சோதராம் சோதராம் சோதராம். அப்போஸ்தலர் 26:18 இந்த நாட்களுடைய கண்களை திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே, திறங்கப்பா. சோதராம். ஆமே. அவர்கள் உம்மை பற்றும் விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்தை திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறந்தல்லுங்க ஆண்டவரே. ஜனங்களுடைய கண்ணை திறந்தல்லுங்கப்பா. உங்களை பற்றும் விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு அவருடைய கண்களை திறங்க ஆண்டவரே. அவருடைய கண்ணை திறங்கப்பா. அவருடைய கண்ணை திறங்கப்பா. அவருடைய கண்ணை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் அவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் நீ கிரியை செய்வீராக. எங்கள் பட்டணத்தில் கிராமத்தில் எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் எங்கள் சபையை சூழ்ந்திருக்கிற மக்கள் எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் 140 கோடி மக்களுடைய கண்களின் திறப்பீராக. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபங்களை நீ கேட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் ஏற்படுத்தின சபைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளெல்லாம் ஜீவனுள்ள சபைகளாய் எழும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆமே. சோதரம். அப்போஸ்தலர் 9:31 எல்லா சபைகளும் ஆண்டவரே உம்முடைய சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிற அந்த சபைகளெல்லாம் இந்நாட்களில் பிசாசு விரோதிகளாய் மாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே, விரோதம் உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே சாத்தான் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் எப்படி அவன் ராஜ்யம் வரும் என்று நீர் கேட்டீரே, அதே போல இந்த நாட்களில் ஆண்டவரே சபைகளுக்குள்ள சபை பிரிந்து காணப்படுகிற நிலைமையில் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யம் எப்படி வரும்? கர்த்தர் நாட்களிலே கிரியை செய்யுங்கப்பா. இந்த வேத வசனத்தின்படி சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினே என்று சொல்லப்படுகிறதே. இந்த அனுபவத்துக்குள்ளே சபையை கொண்டு வாங்கப்பா. எல்லா சபைகளையும் கொண்டு வாங்கப்பா. எல்லா சபைகளையும் இப்படி புதுப்பிப்பீங்க ஆண்டவரே. எல்லா சபைகளும் சமாதானம், பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம், பரிசுத்த ஆவியோட ஆறுதல் எல்லாரையும் நிரப்பட்டு கூட்டத்தை சேர்க்கணும்னு விரும்புகிறேன். இந்த பொல்லாத காலம், அந்த பொல்லாத ஆவி ஊழியக்காரனை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஜனத்தை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆமாம். இந்த புத்தியெல்லாம் வெளியேறட்டும் ஐயா. கர்த்தாவே சபைகள் சமாதானம்,
பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம், பரிசுத்தாவுடைய ஆறுதல் சபைக்குள் வருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் ஐயா. இந்த வேத வசனத்தால் எல்லாரையும் நிரப்புவீராக. கர்த்தர் நாட்களே கிரியை செய்யும் சபைகள் ஆண்டவர் ஒரு வல்லமுள்ள சபையாய் மாற்றுவீராக. எபேசியர் 1:23 கிரியை செய் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புருடைய நிறைவாகிய சரீரமான சபை. ஆண்டவரே நீர் தலையாக இருக்கிறீங்க அப்பா, நீங்கள் தான்ப்பா சபைக்கு தலையாக இருக்கிறீங்க. ஆகவே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பணும், சபை நிரம்பி இருக்கணும், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் நிரம்பி இருக்கணையா. சபைக்குள்ள வருகிற ஜனம் விடுதலை ஆக்கப்படணுமே, அதுக்கு அந்த ஒவ்வொரு சபைக்கு நீங்கள் தலையாயிருங்கப்பா, நீங்கள் தலையாயிருங்கப்பா. எத்தாவே அவயவங்களெல்லாம் செயல்படும்படியாய் நீர் தலைக்கு ஆண்டவர் தலையாய் இருந்து ஜனங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்கப்படணையா. சபைக்கு போனேன் விடுதலை கிடைச்சிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மக்களுக்குள்ள உண்டாகணும் ஐயா. வெறுமையாக ஜனங்கள் போய் வெறுமையாக உட்கார்ந்து ஒரு நேரத்தை கடத்தி வராதபடி சபை இன்னைக்கு செயலற்று போயிருக்கிறத பார்க்குறோம் ஐயா. இந்த வேத வசனத்தை நினைத்தழுவீரா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்குத்தானே நீங்கள் தலையாக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையின்படி கிரியை செய்வீராக, கிரியை செய்வீங்க. சபை அப்படி மாற்றுவீராக. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற சபை அப்படி மாற்றும், எங்கள் மாநிலத்தில் இருக்கிற சபையெல்லாம் மாற்றும், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் கர்த்தர் அப்படி மாற்றுவீராக. அப்படி இந்த வேத வசனம் நிரப்பட்டும் ஆண்டவரே, கிரியை செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆமே, நீங்கள் மெய்யான தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்கு இந்த நாட்கள் அற்புத அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஏசாயா 35 ஆமே 5-6 வசனத்தின்படி இந்த நாட்கள்லாம் கிரியை நடக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையின் நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி சபைக்குள்ள இப்படி ஒரு நீரோட்டம் உண்டாகணும் ஆண்டவரே. இப்படி ஒரு நீரோட்டம் இருக்கணும் ஐயா. சபை இப்படி ஒரு செழிப்பாக இருக்கணும் ஐயா. கர்த்தாவே, ஒரு குறி சொல்லுகிற ஆவிகள் எத்தனை காரியங்களை செய்கிறது ஆண்டவரே. நாட்களில் உம்முடைய சபை அப்படியே மாற்றப்படட்டும். சபைக்குள் இருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் அப்படி மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ கிரியை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோதரம். எங்களுடைய ஜெபங்களை நீ கேட்கிறதற்காய் சோதரம். குடி வெறியினால் கழித்து கொண்டிருக்கிற அந்த ஜனத்துக்காய் ஜெபம். எங்கே பார்த்தாலும் பார்கள், எங்கே பார்த்தாலும் அது நாளுக்கு நாள் அது அலங்காரத்தோடு தோன்றுகிறது. அல்லேலூயா. கர்த்தாவே சோதரம். ஏசாயா 25 அல்லேலூயா 29-14 வசனத்தின்படி ஜெபமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமே. கர்த்தர் கிரியை செய்வீராக. அல்லேலூயா. குடிக்கித்து வெறிக்கிற மக்களுக்காக ஜெபமாக விசேஷமாய். அல்லேலூயா. 24 ஏசாயா 24:9 வசனத்தின்படி ஜெபம். ஏசாயா 24:9 சொல்லப்பட்டு பாடலோடைய திராட்சரசம் குடியாறு மதுவான அதை குடிக்கிறவளுக்கு கசக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி ஜெபம். இன்னைக்கு குடிவெறியினால் குடும்பத்தில் சீரழிஞ்சு கொண்டிருக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே இந்த வேத வசனத்தை அவளுக்கு நேராக அனுப்புகிறோம் ஐயா, அனுப்புகிறோம். ஆண்டவரே, மதுபானம் குடிக்கிறது கசக்கும் என்று சொன்னது போல ஒரு கசப்பை உண்டாக்குவீராக, ஒரு கசப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த கடைகளெல்லாம் எவ்வளோ அலங்காரமாக காணப்படுது ஆண்டவரே, எவ்வளோ அட்ராக்ஷனாக காணப்படுது ஆண்டவரே. கர்த்தாவே, சபைகளெல்லாம் பாழாக கிடக்கிறது, ஆனால் இவைகளெல்லாம் இன்னைக்கு ஜொலிக்கிறது ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த பாடலோடு ஆடலோடு கொண்டாடுகிற இந்த கூட்டத்துக்கு உள்ள ஆண்டவர் ஒரு கசப்பை உண்டாக்குங்க. எல்லாருடைய வாயிலும் ஒரு கசப்பை உண்டாக்குங்கப்பா, ஒரு கசப்பை உண்டாக்குவீராக. கர்த்தாவே, அந்த பக்கம் போகாதபடிக்கு அதில் ஒரு கசப்பை உண்டாக்கி அவனுக்கு ஒரு வெறுப்பை உண்டாக்குவீராக. கர்த்தர் கிரியை செய்வீராக. இந்த வேத வசனத்தின்படி நீ கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய மகிமையான கிரியை விளங்கப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ராத்திரி நேரங்களில் அலைகிற பொல்லாத ஆவிகள், இன்னும் ஆண்டவரே தீமை செய்கிற கூட்டங்கள், ஆண்டவரே திருடுகிற கூட்டம், அநியாயம் பண்ணுகிற விபச்சாரம், வேசித்தனங்கள், அருவருப்பான காரியங்கள், கொலை வரிகள், இந்த ஆவிகள்லாம் தேசத்தில் உலாவாதபடிக்கு கரங்களை வைத்து சோமன். இந்த ஆவிட வல்லமெல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தில் அது அலையாதபடிக்கு எல்லாம் எரிந்து சாம்பலாகட்டும்.
கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தை சுத்திகரிப்பீராக. தேசம் உமக்கு சொந்தமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராய் வரட்டும். லூக்கா 11:20 உங்கள் விரல் உங்கள் ஆவி பிசாசுகளை துரத்தட்டும் ஆண்டவர். உம்முடைய ராஜ்யத்தை உம்முடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள உம்முடைய ராஜ்யம் இறங்கி வரட்டும் ஆண்டவர். கர்த்தர் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷிக வல்லமை அதிகாரங்கள்லாம் செயலற்று போக முடியாது. சொமணுமா கர்த்தாவே, மறைமுகமான சூழ்ச்சிகள் நம்முடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக வைத்துக்கப்பட்டிருக்கிற எல்லா கண்ணிகள் எல்லாம் தெரிக்கப்பட்டு போகட்டும். ரதங்கள் ஏசாயா 43:17 ஒரு திரிய அணைகிறது போல எல்லாம் அணையட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு திரிய அணைகிறது போல அது அணையட்டும். எல்லாம் அணையட்டும். அதோடைய வல்லமெல்லாம் அணையட்டும். மனுஷிக அதிகாரமெல்லாம் அணையட்டும். அவனுடைய அறிவு பலம் பணம் எல்லாம் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு திரிய அணைகிறது போல அதை அணைச்சி போடுவீரா. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சரீரத்தில் சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு பரிபூர்ண விடுதலை தருவீரா. சங்கீதம் 103, 3, 4, 5 வசனத்தின்படி ஆண்டவரே, ஜனங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலம் நீங்க அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்க முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வால வயதாகும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, ஒவ்வொருடைய சரீரத்தில் எந்த வியாதி பலவீனம் எதுவும் இருக்கக்கூடாது. கர்த்தர் பூர்ணமான சுகத்தை கொடுத்து ஆரோக்கியத்தோடு இருந்து நீண்ட நாட்களாய் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க கர்த்தாவே பூரண ஆயுசுழலாய் ஒவ்வொரு மாற்ற ஆண்டவரே ஸ்தோத்திர. இளமையின் அனுபவத்துக்குள்ள எல்லாரும் நடத்துவீரார். சரீரத்தில் இருக்கிற பலவீனெல்லாம் மறையட்டும். நோயெல்லாம் குணமாகட்டும். இந்த வேத வசனத்தை ஆவியாய் ஜீவன அக்கினியாய் அனுப்புகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ கிரியை செய்கிறதுக்காய் நன்றியை செலுத்துகிறோம். இம்மட்டும் கர்த்தர் ஜெபிக்க நமக்கு ஜாமக்காலை கர்த்தர் தேசத்தில் எழுப்ப ஜெபணும். கர்த்தாவே, தேசத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஜாமக்காரலை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புவீராக. ஏசாயா 62, 6, 7 வசனத்தின்படி நீங்கள் சொல்லி ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன் சொன்னீங்களப்பா. இந்த நாட்களில் கட்டளை இடுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. சத்துருவை களை விதைக்க விடாதபடிக்கு தடுக்க ஜாமக்காரலை கர்த்தர் தேசமங்கு எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு காரியத்தையும் விருதாவாய் செய்கிற தேவன் அல்லப்பா. நீர் தந்த தரிசனங்கள் ஒரு நாளும் தோற்று போவது இல்லையா? அது அப்படியே நிறைவேறிருக்காய் சோதரம். எங்களோடு கூட பலாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை அனுதினமும் இந்த ஜெபங்களை செய்ய வீடுகளில் இருந்தாலும் அவர்கள் அந்த ஜெபத்தை செய்ய ஆவியானவர்களை ஏவி விடுவீராக, அவளை உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவர் கிரியை செய்யும். இம்மட்டும் கர்த்தர் ஜெபிக்க நமக்கு பலன் தந்திருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? தாவே, இம்மட்டும் ஜெபிக்க எங்களுக்கு நீ கிருபை தந்திருக்காய். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இம்மட்டும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்காய். சோதரம் 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 சோதரம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசுவின் நாமத்தில் அற்புதமான இந்த அதிகாலை நேரத்துக்காய் இந்த ஜாமக்காரலாம் நின்று ஜெபிக்க எங்களுக்கு நீ தந்த பாக்கியமான நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினால் நீர் சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்கு பலன் கொடுக்காம போக மாட்டேன்னு சொன்னீரே. அதே போல் உம்முடைய பிள்ளைகள் நேரத்தை ஒதுக்கி இரவு தூக்கத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து உம்முடைய சமூகத்தில் வந்த உம்முடைய பிள்ளைகளை எங்களோடு வீடுகளிலும் இப்படி ஜெபித்த மக்கள் யாராயிருந்தாலும் அவளை நீர் ஆசீர்வதிப்பீராய். என்னென்ன காரியம் அவர்களுக்கு தேவையோ கர்த்தாவே, ஊழியம் செய்தவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறது போல இந்த ஜாமக்கார ஜெபத்தில் பங்கெடுத்தவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் ஏற்படுத்தும். அவருடைய மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றும். நன்மையும் கிருபையும் அவளை தொடரட்டும். ஆண்டவர் பெரிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மகிமையும் கனமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபிக்க கொண்டு வந்தது நீங்கள், எங்களை ஜெபிக்க குறிப்பு தந்தது நீங்கள், எங்களை ஜெபிக்க வைத்தது நீங்கள். எங்கள் பலத்திலும் பராக்கிரமத்திலும் அல்லப்பா, அப்பிரோஜனமான ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்திருக்கிறோம். மகிமையும் கனமும் உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய வசனாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவரும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.